குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீவல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே. நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே. அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே மிக உயர்ந்த ஆச்சாரியரான ஸ்ரீ ராமானுஜர் எம்பெருமானார், ஸ்ரீ பாஷ்யக்காரர், உடையவர் என்று பல திருநாமங்களாலே அழைக்கப்படுபவர். விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லா இடத்திலும் பரப்பினவர். முக்கியமாக ஒரு பாஷ்யக்காரர் என்றால் அவருக்கு முக்கியமான சில நூல்களுக்கெல்லாம் விளக்கங்கள் எழுத வேண்டும் என்று அந்த காலத்திலே ஒரு கட்டுப்பாடு இருந்தது. யார் பிரம்மசூத்திரங்களுக்கு, பகவத்கீதைக்கு, உபனிஷத்துக்களுக்கு, இவைகளுக்கெல்லாம் சரியான விளக்கங்களை சொல்லுகிறார்களோ அவர்களுக்குத்தான் பாஷ்யக்காரர் என்கிற பெயர் வழங்கி வந்தது. அப்படிப்பட்ட நூல்களுக்கெல்லாம் விளக்கங்கள் எழுதுவது என்பது மிகவும் கடினமான செயல். அது அவற்றை ஸ்ரீ ராமானுஜர் தம்முடைய வாழ்நாளிலே செய்து முடித்தபடியினாலே அவரை சரஸ்வதியே ஸ்ரீபாஷ்யக்காரர் என்று கொண்டாடினார் என்றெல்லாம் அவருடைய சரித்திரங்களிலே சொல்லப்படுகிறது. அப்படி விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தை பலவிதமாக காத்தருளியவர் ஸ்ரீ ராமானுஜர். அந்த ஸ்ரீ ராமானுஜரை குறித்து 70க்கும் மேற்பட்ட ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரத்தை வேதாந்த தேசிகன் அருளி செய்திருக்கிறார். அதுதான் யதிராஜ சப்ததி என்று வழங்கப் பெறுகிறது. அந்த யதிராஜ சப்தத்தியிலே எம்பெருமானாருடைய பெருமையை பலவாறு எடுத்துரைக்கிறார். எம்பெருமானார் என்கிறவர் ஒரு மலை போன்றவர், ஒரு அன்னப்பறவை போன்றவர், அவருடைய அடியவர்களெல்லாம் மிகச் சிறப்பு பெற்றவர்கள் என்றெல்லாம் தெரிவித்து கொண்டு வந்தவர். இப்பொழுது 23வது ஸ்லோகத்திலே அந்த எம்பெருமானாரை ஒரு மந்திரவாதி போன்றவர் என்று காட்டுகிறார். மந்திரவாதி என்னால் என்ன? மந்திரவாதி. என்ன செய்கிறார் அவர்? ஒருவருக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு விட்டதானால் மந்திரங்களை ஜெபித்து அந்த தீங்கிலிருந்து ஒருவனை காப்பாற்றுவனை நல்ல மந்திரவாதிக்கு அப்படிதான். மந்திரவாதி என்னால் அது பலவிதமாக பொருள் புரிந்து கொள்ளலாம். பண்டைய நாளிலே ஒருவனுக்கு பாம்பு கடித்து விட்டது என்றால் கருட மந்திரத்தை ஜெபிப்பார்கள். அந்த கருட மந்திரத்தை ஜெபித்தால் அந்த பாம்பனுடைய விஷம் அவனுடைய உடம்பிலிருந்து இறங்கிவிடும் என்றெல்லாம். ஆனால் இப்பொழுது அந்த மாதிரி உண்டா என்று கேட்டால் அந்த கருட மந்திரத்தை உள்ளபடி ஜபிப்பவர்கள் யாரும் கிடையாது என்கிற காரணத்தை நாம் சொல்ல வேண்டும். மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு சக்தி உண்டு. சக்தியை நம்புபவர்களுக்கு அந்த சக்தி நிச்சயமாக பலன் கொடுக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் என்ன, இப்பொழுது அந்த மந்திரங்களை கைவந்தவர்களும் இல்லை, அதில் நமக்கு நம்பிக்கையும் இல்லை என்று ஆகிறது. இன்னும் சொல்ல போனால் சில இடங்களில் பார்த்தால் நம்மை விட நாத்திகர்கள் இவற்றையெல்லாம் நிறைய நம்புகிறார்களோ என்று நினைக்கும்படியாகத்தான் இருக்கிறது. நாம் எல்லாரும் கூட செய்ய தயங்குகின்ற ஹோமம் முதலானவற்றை அவர்கள் ரகசியமாக செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். இதெல்லாம் இந்த காலத்திலே எப்படியோ செல்லுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட மந்திரங்களை யார் அப்படி நம்பிக்கையோடு அதை ஜபித்தாலும் அதற்கு உண்டான பலன் கிடைக்கும். அந்த காலத்திலே கருட மந்திரத்திலே வல்லவர்கள் மிக நல்ல சக்தி படைத்தவர்கள் இருந்தார்கள். விஷம் கடித்தவர்களை அந்த விஷத்தை போக்குவதற்கு அந்த கருட மந்திரம் தெரிந்த மந்திரவாதியை அழைத்து கருட மந்திரத்தை ஜபிக்க சொல்லுவார்கள். அதனால் விஷம் நீங்கி
இவன் பிழைத்து விடுகிறான் என்று உலகத்திலே அப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்தது. இப்போ ஸ்ரீ ராமானுஜர் எப்படிப்பட்டவர் என்னால் அவரும் ஒரு மந்திரவாதி என்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்னால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையாகிற பாம்பு சம்சாரம் இருக்கிறதே, இந்த உலகப்பற்று, இது நம்ம பாம்பு போலே கடித்து நம் உடலெல்லாம் அந்த உலகப்பற்றாகிற விஷயத்தையே ஏற்றி வைத்திருக்கிறது. ஸ்ரீ ராமானுஜரை அழைத்தோமானால் அந்த ஸ்ரீ ராமானுஜர் நமக்காக அவர் ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறார். ஆனால் அவர் ஜபிப்பது கருட மந்திரத்தை அல்ல, கருடனை வாகனமாக கொண்ட எம்பெருமானை பற்றின மந்திரம். அதை உபதேசித்து நமக்கு அந்த விஷத்தை நீக்குகிறார் என்பது போல இந்த 23வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். சன்மந்திர விச்சிபதி சம்யமினாம் நரேந்திர சம்சார ஜிஹ்மக முகைஹி சமுபஸ்திதம் நஹ விஸ்வக்ததம் விஷயலோப விஷம் நிஜாபிஹி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிஹி. சன்மந்திரவித்து என்று முதல்ல எம்பெருமானாரை சொல்லுகிறார் ஸ்ரீ ராமானுஜர். எப்படிப்பட்டவர் என்றால் சன்மந்திரவித்து, வெறும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய துன்பங்களை போக்குவதற்குண்டான மந்திரங்களை மட்டும் அறிந்தவர், அதாவது சாதாரண விஷயங்கள் அந்த மந்திரங்களை மட்டும் அறிந்தவர் அல்லறவர். அவர் எப்படிப்பட்டவர்? சன்மந்திரவித்து, உயர்ந்த மந்திரங்களை அறிந்தவர். உயர்ந்த மந்திரம் என்னால் என்ன? ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 3 மந்திரங்கள் மிக உயர்ந்த மந்திரங்களாக சொல்லப்படுகின்றன. திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்று இதெல்லாம் ரகசிய திரயம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கும் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டியவை. என்னவென்று அவர்களுடைய ஆச்சாரியனிடத்தில் போய் கேட்க வேண்டும். இதெல்லாம் என்ன மந்திரம் என்று மந்திரங்களை நாம் இப்படி வெளிப்படையாக சொல்லக்கூடாது என்றே நம்மை தடுத்து வைத்திருக்கிற மந்திரம் எத்தனேன கோபயேத் என்று சொல்லுவார்கள். குரும் பிரகாஷியேத் தீமான் மந்திரம் எத்தனேன கோபயேத் என்று ஆச்சாரியனை பற்றி எவ்வளவு வேண்டுமானாலும் பிரகாசமாக வெளிப்படையாக சொல்லலாம். ஆனால் ஆச்சாரியன் உபதேசித்த மந்திரத்தை அதில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டும் ஏகாந்தமாக சொல்ல வேண்டுமே தவிர, தனிப்பட்ட முறையிலே சொல்ல வேண்டுமே தவிர, இப்படி பொதுவெளியிலே அவற்றை சொல்லக்கூடாது என்று பெரியோர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த மந்திரங்களை ஆச்சாரியரிடத்திலே போய் கேட்டால் நிச்சயமாக அவர்கள் நன்றாக உபதேசிப்பார்கள். அது இப்போ உபதேக்ஷயந்திதே ஞானம் ஞானினஹா தத்துவதர்ஷினஹா என்று பகவான் கீதையில் சொன்னப்பட்டபடி அந்த ஆச்சாரியனை போய் என்ன பண்ண வேண்டும்? அடிபணிந்து கேட்க வேண்டும். பணிந்து பிரதி பிரஷ்னேன சேவையா என்றெல்லாம் சொல்லப்பட்டபடி அவனை போய் கேட்க வேண்டும். ஆயர் ஸ்ரீ ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? சன்மந்திரவித்து, நல்ல மந்திரங்களை அறிந்தவர். நம்முடைய இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இருக்கிறதே, அதை போக்கி நமக்கு மோட்சத்தை அளிக்கக்கூடிய மந்திரம், அது முக்கியமான மந்திரம், துவய மந்திரம் என்றே வைத்துக்கொள்வோம். அதை நன்றாக அறிந்தவர் சன்மந்திரவித்து. அவர் எப்படிப்பட்டவர்? சம்யமினாம் நரேந்திரஹா, சம்யமிகள் என்னால் துறவிகள், அந்த துறவிகளுக்குள்ளே இவர் நரேந்திரஹா, ஒரு சக்கரவர்த்தி போல மிக மிக உயர்ந்தவர் ஸ்ரீ ராமானுஜர். அவர் துறவிகளுக்கு அரசரான ஸ்ரீ ராமானுஜர். அவர் என்ன பண்ணுவார்னா, இந்த நரேந்திரன் என்பதற்கு பாம்பாட்டி என்றும் கூட ஒரு பொருள் உண்டு. பாம்பாட்டி, அவன் அதாவது பாம்பினாலே கடிவுண்டு கிடக்கவனுக்கு அவனும் அத்தை போக்குகிறான். அவர் என்ன பண்ணுகிறார் ஸ்ரீ ராமானுஜர் என்றால், சம்சார ஜிஹ்மக முகைஹி சமுபஸ்திதம் நஹா. நாம் எல்லோரும் எப்படி இருக்கிறோம் என்றால், சம்சார ஜிஹ்மக முகைஹி, சம்சாரமாகிற, சம்சாரம் என்னால் இந்த உலக பற்று, இந்த உலக வாழ்க்கை, அதிலே பற்று. அதில் அது ஜிஹ்மகம் என்னால் அதுக்கு பாம்புக்கு பெயர். அது ஜிஹ்மகம் என்கிறது பாம்பை குறிக்கிறது. ஆக சம்சார ஜிஹ்மக முகைஹி, அந்த உலக வாழ்க்கையில் பற்றாகிற பாம்பு, அந்த பாம்புகளினுடைய அந்த முகம் என்னால் வாய், அதிலிருந்து வந்ததாய் சமுபஸ்திதம். அது என்ன பண்ணுகிறது? உடல் முழுவதும் பரவி விடுகிறது. உண்மையிலே நமக்கு உலகப்பற்று என்கிறது உடல் முழுதும். கண் ஏதோ வஸ்துக்களை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. காது ஏதோ விஷயங்களை கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது. இப்படி இந்திரியங்கள் எல்லாம் பிற விஷயங்களிலே ஈடுபட்டு, நமக்கு நாக்கு கண்டதையும் வாங்கி சாப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறது. என்று இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுகிறது? உலக வாழ்க்கையிலே நம்மை ஈடுபடுத்தி நல்விஷயங்களிலே போகாமல் நம்மை தடுத்து விடுகிறது. அதனால என்ன ஆகிவிடுகிறதுன்னா, இது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், இது விஸ்வக்ததம் விஷயலோப விஷம். நமக்கு எப்படி இருக்கிறதுன்னா, நம்முடைய உடம்பெல்லாம் அந்த விஷம் பரவி இருக்கிறது.
என்று சொல்லலாம். அப்படி உலகங்களிலே பற்றாகிய விஷம் இருக்கிறதே, அது எங்கே நாற்புறமும் பரவி இருக்கிறது. அப்படி பரவி இருக்கிற பொழுது அதையெல்லாம் நமக்கு க்ஷிபதி போக்குபவர் யார் என்றால் ஸ்ரீ ராமானுஜர் தான். விஸ்வக்ததம் விஷயலோப விஷம் நிஜாபிகி. அப்படி இருக்கக்கூடியதான அவர் என்ன பண்ணுகிறார்? நிஜாபிகி காடானுபாவ கருடத்வஜ பாவனாபிகி அவர் க்ஷிபதி. ஸ்ரீ ராமானுஜர் நம்முடைய அந்த விஷத்தை போக்குகிறாராம். எப்படி போக்குகிறார் என்று கேட்டால், கருட மந்திரத்தை சொன்னால் அந்த பாம்பினாலே ஏற்பட்ட விஷயம் போகும். ஆனால் இவர் என்ன பண்ணுகிறாருன்னால் கருட மந்திரத்தை சொல்லவில்லை. கருடனுக்கே தலைவனான எம்பெருமான் கருடத்வஜ பாவனாபிகி, கருடனை துவஜமாக தனக்கு கொடியாக கொண்டிருக்கிறானே, அந்த எம்பெருமானை இவர் எப்பொழுதும் நெஞ்சிலே தியானித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் அந்த எம்பெருமானை தியானித்து கொண்டிருக்கிறார் என்னால் அதற்கும் அதே மந்திரம்தான். துவயம் அர்த்தானுசந்தானேன் சக சதா ஏவம் வக்தா என்று சொல்லப்பட்டபடி அந்த எம்பெருமானை துவயமந்திரத்தை சொல்லி அந்த எம்பெருமானை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருப்பவர் எம்பெருமானார் என்று அவர் கத்தியத்திரயத்திலே அவரை பார்த்து, ஸ்ரீ ராமானுஜரை பார்த்து பகவானே சொன்னதாக இருக்கிறது. என்னன்னா, துவயம் அர்த்தானுசந்தானேன சக சதா ஏவம் பக்தா, இப்பொழுது எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறீரோ அதே போல் இனிமேலும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிரும் என்று எம்பெருமான் அவருக்கு நியமித்தான் என்று. அப்போ இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்கிறதே இங்கே நன்றாக நமக்கு நெஞ்சிலே படுகிறது அல்லவா? ஆயினால எப்பொழுதும் அவர் என்ன பண்ணுகிறார் என்றால், நிஜாபிகி காடானுபாவ கருடத்வஜபாவனாபிகி, தம்முடையதான மிகுந்த பெருமையை உடைய அந்த எம்பெருமானை பற்றிய பாவனம். என்னாலுன்னா எம்பெருமானை பற்றின பாவனம், தான் எப்பொழுதும் எம்பெருமானை பற்றியே அவர் நினைத்து கொண்டிருக்கிறபடியினாலே ஸ்ரீ ராமானுஜர் என்ன பண்ணுகிறார்? நமக்கு இந்த சம்சாரமாகிற விஷத்தினாலே சம்சார போகி சந்தட்ட ஜீவ ஜீவாத்தவே நமஹா என்று வேறொரு ஆச்சாரியரை பற்றி சொல்லுகிற பொழுதும் நாம் இப்படி சொல்லுகிறோம். நாம் இப்பொழுது சம்சார போகியால், அதாவது சம்சாரமாகிற விஷப்பாம்பாலே நாம் இப்பொழுது தீண்டப்பட்டிருக்கிறோம். அதனால் நமக்கு உடலெல்லாம் விஷம் பரவி இருக்கிறது. அப்படி விஷம் பரவி இருக்கிற பொழுது அந்த கருட மந்திரத்தை சொன்னால் எப்படி அந்த விஷம் இறங்கி விடுகிறதோ அதுபோல எம்பெருமானார் அவர் எம்பெருமானை பற்றிய மந்திரங்களை எப்பொழுது நினைத்து அவனையே தியானித்து கொண்டிருக்கிறபடியினாலே அவர் அந்த தியானங்களினாலே நம்முடைய இந்த விஷத்தை அவர் போக்கி விடுகிறார். இந்த உலகப்பற்றாகிற விஷயத்தை நிச்சயமாக ஸ்ரீ ராமானுஜர் போக்கி விடுகிறார். அந்த ராமானுஜரோடு நம் தொடர்பு கொண்டோமானால் நிச்சயமாக ராமானுஜருடைய அருளாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் விளையும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. ராமானுஜருடைய சரித்திரத்திலேயே ஒரு நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது. எதுவுமே தெரியாது, உபதேசத்தாலே பண்ணுவது ஒரு பக்கம் இருக்கட்டும். உபதேசம் என்னால் சாஸ்திரங்களெல்லாம் எடுத்து நிறைய உபன்யாசங்களை செய்து நமக்கு அதை நம்முடைய மூளையிலே ஏற்றி அதற்கு பிறகு நாம் ஞானம் பெற்று இப்படியெல்லாம் போவது. ஆனால் ஸ்ரீ ராமானுஜருக்கு அவருடைய திருமடைப்பள்ளியிலே கைங்கரியம் செய்து கொண்டிருந்தவர் ஒருத்தர், அவருக்கு காதும் கேட்காது வாயும் பேசாது. அதாவது அப்படிப்பட்ட பிறவிகள் சில பேர் பிறக்கிறார்கள் அல்லவா? ஏதோ முன்வினை பயன் காரணமாக அவர் செவிட்டுமையாக சில பேர் பிறந்து விடுகிறார்கள். இப்பொழுது அவருக்கு போய் என்ன அர்த்தத்தை உபதேசிக்க முடியும்? அவருக்கு காது கேட்காது, எது சொன்னாலும் அவருக்கு காதிலே விழாது. அவருக்கு அதையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. என்ன செய்தார் ஸ்ரீ ராமானுஜர்? ஒருவரும் இல்லாத சமயத்தில் அவர் ரகசியமாக அழைத்து என்ன பண்ணினார்? இப்படி தம்மை தொட்டு காட்டி என்னையே பற்றியிரும் என்று அவருக்கு சொன்னாராம். அதனால் அவருக்கு உயர்ந்த பேரு கிட்டியது. அதை புரிந்து கொண்டார் அவர். அந்த செவிட்டூமை என்ன செய்தார்? அவரை புரிந்து கொண்டார். அவர் ராமானுஜருடைய திருவடிகளை சரணமாக பற்றி கொண்டார். அவருக்கு உயர்ந்த பேரு கிட்டியது என்று சரித்திரம் சொல்லப்படுகிறது. இப்படி ராமானுஜருக்கு எப்படிப்பட்ட பெருமை என்னால், அவரை பற்றி இருப்பவர்களுக்கு உலகப்பற்று அனைத்தும் நீங்கி நிச்சயமாக உயர்ந்த பேரான மோட்சம் கிட்டிவிடும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால் ஒரு பெரிய மந்திரவாதி போன்றவர். எப்படி ஒரு மந்திரவாதியானவர் கருட மந்திரத்தை சொல்வதனாலே பாம்பினுடைய விஷத்தை நீக்குகிறாரோ அதுபோல ஸ்ரீ ராமானுஜரும் எம்பெருமானை பற்றிய மந்திரங்களை நெஞ்சிலே தியானித்து கொண்டிருப்பவராகையினாலே நம்முடைய உலகப்பற்றாகிற இந்த விஷத்தை நீக்கி நமக்கு மேன்மையை தருகிறார் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வேதாந்த தேசிகன் அருளி செய்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।